கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் சிறப்பு தீவிர சரிபார்த்தல். அது அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அது மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் உரிமைகளை பறிக்கிறது அப்படின்னு பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தனர். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ், யோகேந்திர யாதவ் ஒரு தனி நபராக. யோகேந்திர யாதவ் ஆம் ஆத்மி கட்சியை தொடங்கியவர்களில் ஒருவர். அதற்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவாலால் வெளியே அனுப்பப்பட்டவர். மஹுவா மொய்த்ரா இவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், திரிணாமுல் காங்கிரஸ் உடைய ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவர் மனோஜ் ஜா ராஷ்டிரிய ஜனதாதளுடைய எம்பி. அவர் கேசி வேணுகோபால் காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளர் ஒருவர். சுப்ரியா சூலே தேசியவாத காங்கிரஸ் பார்ட்டியின் ஒரு எம்பி. முஜாகித் ஆலம் நேஷனல் ஃபெடரேஷன் ஃபார் இந்தியன் விமன். இப்படி பலர் சேர்ந்து பலவிதமான வழக்குகள் அவங்க தொடுத்திருந்தாங்க. அது எல்லாத்தையும் பஞ்ச் பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் அவங்க மொத்தமாக அது 3 கேள்விகளாக எழுப்புகிறார்கள். 3 பேர் அடங்கிய அமர்வு. அதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜெயமால்யா பாக்சி, VM பஞ்சோலி, இந்த 3 பேரும் அவங்க என்ன 3 கேள்விகளை எழுப்புகிறார்கள் என்றால், முதல் கேள்வி, தேர்தல் ஆணையத்துக்கு SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நடத்துவதற்கான அதிகாரம் இருக்கிறதா? இது முதல் கேள்வி. இந்த SIR நடத்துவது இது ஒரு நியாயமான ஒரு தேவையான அவசியமான ஒரு செயல்பாடா? இது 2வது கேள்வி. 3வது, இதுக்கான வழிமுறை இருக்கு இல்லையா, இவர்கள் பின்பற்றக்கூடிய இந்த வழிமுறையானது அது ஏதாவது அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்னு இருக்கு, அந்த சட்டத்தின் ஏதேனும் ஷரத்துகளை இது பாதிக்கிறதா? அதுக்கு கான்ட்ராவீனிங்கா இருக்கா? அதற்கு எதிரானதாக இருக்கிறதா? அப்படின்னா என்ன, ஏற்கனவே இருக்கும் ஒரு சட்டத்துக்கு எதிராக இன்னொரு சட்டத்தின் எந்த ஷரத்தாவது இருந்தால் ஏதாவது ஒன்றை நீக்க வேண்டும். இந்த 3ஐயும் அவங்க பரிசீலிக்கிறாங்க. பரிசீலிச்சுட்டு அவங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னா, அஃப்கோர்ஸ் 2 பக்கமும் ஆர்குமெண்ட் நடக்குது. கட்சிகள் எல்லாரிடமும் கருத்து கேட்கிறார்கள், மத்திய அரசிடமிருந்து கருத்து கேட்கிறார்கள். அப்புறம் இந்த தனிப்பட்ட முறையில் இதுக்கு எதிராக அந்த SIR கூடாது என்று வழக்கு தொடுத்திருந்த இப்போ பல பேரை பார்த்தோம் இல்லையா, அவர்கள் அனைவருடைய வழக்கறிஞர்களும் இதை பற்றி பேசுகிறாங்க. எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அவங்க என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையம் இந்த SIR-ஐ நடத்தும் பொழுது அவர்கள் எந்த விதத்திலும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டுக்கு எதிராக போகவில்லை. அந்த 3வது கேள்வியில் 3 கேள்வியில் 3வது கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. எந்த இடத்திலும் இதில் பிரச்சனை இல்லை. 1. 2வது, இந்த SIR எக்ஸசைஸ் அது ஒரு லெஜிட்டிமேட் மீன்ஸ். ஏன்னா இந்த வாக்காளர் பட்டியல் நியாயமானதாக இருக்கிறதா அப்படிங்கிறத உறுதி செய்வதற்கு இந்த SIR போன்ற ஒன்று தேவை. இந்த 2வது கேள்விக்கும் பதில் சொல்லிடுறாங்க. 3வது என்ன முக்கியமானதாக வராங்கன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு இதை செய்ய அதிகாரம் இருக்கிறது. இன்ஃபேக்ட் தேர்தல் ஆணையம் இதை கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போயிடுறாங்க. ஏனெனில் அவர்களுக்கு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தணும் என்ற ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. அதை செய்ய வேண்டும் என்றால் அவ்வப்போது குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது அவசியமானதாக ஆகிறது அப்படிங்கிற இறுதியான ஒரு முடிவுக்கு ரொம்ப முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன் 21/3யும் ஆர்டிகிள் 324 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அது 2த்தையும் சேர்த்து பார்த்தா இது இந்த SIR என்பதை செய்வது ரொம்ப அந்த கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுவதிலேயே இது முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இது ஒரு லெஜிட்டிமேட் எக்ஸசைஸ், அரசியலமைப்பு சட்டத்துக்குள் வரக்கூடியது. இது வாக்காளர் பட்டியலை தூய்மையாக்குவது, அதை கிளீன் ஆக்குவது அப்படிங்கிறது அந்த தேர்தலை நியாயமாக நடத்துவதற்கு அவசியமானதாகிறது அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு முடிவுக்கு வராங்க. இதோட அந்த ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு போயிடுது. 124 பக்க அடங்கிய அது ஒரு ஜட்ஜ்மெண்ட். அது இது எந்த விதத்திலும் அடுத்து வேற சில கேள்விகள் வர ஆரம்பிக்குது ரொம்ப முக்கியமாக. இப்போ இந்த SIR செய்யும் பொழுது முக்கியமாக அது பீகாரிலும் சரி மேற்கு வங்கத்திலும் சரி என்ன முடிவுக்கு வராங்கன்னா, சில பேருடைய பெயர்களை நாங்கள் சேர்க்கவில்லை. ஏனெனில் இது எங்களுக்கு அவர்களுடைய
அவர்கள் இந்திய குடிமக்களா என்பதை எங்களால் உறுதி செய்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. காரணம், இப்ப ரிஜெக்ட் பண்றாங்கன்னா அவங்க காரணம் கொடுக்கணும். இப்ப இதுதான் வந்து இதற்கு எதிராக வழக்கு தொடுத்தவர்கள் கேட்கிற கேள்வி, தேர்தல் ஆணையத்துக்கு ஒருவர் இந்த நாட்டின் குடிமகனா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கான உரிமையை யார் கொடுத்தது? இப்ப நான் உங்க பேரை நான் சேர்த்துக்க மாட்டேன். ஒருத்தர் சொல்றாரு, நான் இந்த நாட்டின் குடிமகன்ங்க, நான் இந்த அட்ரஸ்ல வசிக்கிறேன், என்னுடைய பெயரை நீங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. தேர்தல் ஆணையம் சொல்லுது, நான் சில டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள்கிட்ட அந்த டாக்குமெண்ட்லாம் இல்லை, நீ இந்திய குடிமகனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல, எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆம்பிட் என்னன்னா, இந்திய குடிமகனாக ஒருவர் இருக்கும் பட்சத்தில் அவருடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர் அப்படின்னு சொல்லியிருக்கு, நான் உன் பேரை சேர்க்க மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. உடனே இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீ யார் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நபர் இந்திய குடிமகனா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அந்த தகுதியை யார் கொடுத்தது, அந்த வேலையை யார் கொடுத்தது அப்படின்னு ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க. உடனே கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த 3 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலையே ஒருவர் இந்திய குடிமகனாக இருந்தால் அவரை சேர்த்துக்கொள்ள என்பது தான். இந்திய குடிமக்கள் தான் ஓட்டு போட முடியும். உங்களுக்கு தெரியும் இன்னொன்று நடந்தது என்னென்னு, தமிழகத்தில் தேர்தல் நடந்ததற்கு பிறகு சில வெற்றி வீரர்கள் கையில் இங்கை வச்சுட்டு விமான பயணத்துக்கு போகிறாங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு. அவங்க நீட்டுற பாஸ்போர்ட் வந்து வேற நாட்டின் பாஸ்போர்ட். அது அங்கே இருக்கக்கூடிய இமிகிரேஷன் அதிகாரிகள் அவங்கள அங்கவே கப்புன்னு பிடிச்சி அவங்கள வந்து ஜெயிலில் போட்டுறாங்க. போலீஸ்கிட்ட கொடுத்து போலீஸ் வந்து அவங்கள ஜெயிலில் போட்டுருது. ஏன்னா அது ஒரு வயலேஷன். நீங்கள் வேற்று நாட்டைச் சேர்ந்த குடியுரிமை வைத்திருக்கிறீர்கள் என்றால் உடனடியாக இந்திய குடியுரிமையை இழந்து விடுகிறீர்கள். இந்திய குடியுரிமையை இழந்ததற்கு பிறகு நீங்கள் இந்திய தேர்தலில் வாக்களிக்க முடியாது. அது குற்றம். அந்த குற்றத்துக்கு தண்டனை எல்லாம் இருக்கு. அப்ப இது ரொம்ப தெளிவாக ஆயிருது இல்லையா? இந்த ப்ரூஃபே உங்களுக்கு போதும். ஒருவர் இந்திய குடிமகனாக இல்லாத பட்சத்தில் அவருடைய பெயரை நீங்கள் வாக்காளர் பட்டியலில் தேர்தல் ஆணையம் சேர்க்க முடியாது. இப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. நீ கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்டை வைத்து நீ குடிமகனா இல்லையா என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் இப்படி சொல்லிருச்சுன்னா உடனே உங்களை யாரும் நாடு கடத்தி விட முடியாது. நீ வேற்று நாட்டு குடிமகன், நீ வேற இடத்துக்கு போ என்று உங்களை யாரும் அனுப்ப முடியாது. அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக இந்த 3 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபார் த லிமிடெட் பர்பஸ், தேர்தல் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரை சேர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் இந்திய குடிமகனா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அந்த இடத்துல இவங்க இருக்காங்க. ஆனால் உங்கள் பெயரை சேர்த்துக் கொள்ள முடியவில்லை என்றால் உங்களை ஒரு கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி நீங்க வந்து அப்பீல் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த அப்பீல் பண்றவங்க அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு பாடி இருக்கு. நீங்க அவங்கள்ட்ட போய் நான் குடிமகன் தான் அப்படிங்கிறதுக்கான உறுதியை நீங்கள் வாங்கி கொண்டு வந்தால் இவங்க அதை சேர்த்துப்பாங்க. அதனால வந்து வித்தின் 4 வீக்ஸ்க்குள்ள நீங்க வந்து தேர்தல் ஆணையம் யாரெல்லாம் சேர்த்து கொள்ளவில்லையோ அவர்களை எல்லாம் அந்த அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டிக்கு அனுப்பணும். இவங்க வந்து தீர்மானிக்க போறதில்ல. ஆனா எவிடன்ஸ் வேணும் இல்லையா இவங்களுக்கு? இந்த எவிடன்ஸ் தான் இவங்க கேட்குறாங்க. அது பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். இப்போ இங்கே நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்மளாம் இந்த நாட்டில் பிறந்ததுனாலேயே நம்ம வந்து இந்த நாட்டின் குடிமகன். எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் பெயரை இந்திய குடிமகன் என்று சேர்க்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு ஆவணம் தேவைப்படுகிறது. ரொம்ப பழைய, ரொம்ப வயதானவர்களுக்குங்கிறது வேற விஷயம். ஆனால் இன்றைக்கு கடந்த பல ஆண்டுகளில் பிறந்திருப்பவர்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம பர்த் இயர்னு கொடுக்குறோம் இல்லையா, டேட் ஆஃப் பர்த்னு, அதை ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்கிறது பல்வேறு அரசு அலுவலகங்கள். ஸோ அங்கிருந்து ஆரம்பித்து நீங்கள் ஒரு கட்டத்தில் ஒரு பாஸ்போர்ட் வாங்குறீங்க, அது ஒரு ஆவணமாக மாறிவிடுகிறது. இப்படி எந்த ஆவணமுமே இல்லை, நீங்கள் வந்து ஒரு எல்லைப்புறத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் நம்ம இல்லை சொல்லணும் எல்லார்ட்டையும், நீங்கள் இந்திய எல்லைக்குள் பிறந்திருக்கிறீர்கள் என்பதற்கான ஆவணத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பர்த் சர்டிஃபிகேட், பிறப்பு சான்றிதழ் அப்படிங்கிறது. இந்த சேலஞ்சஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த சேலஞ்சஸை சால்வ் பண்ண முடியும், அதை நீங்கள் போய் பண்ணிக்கங்க. அடுத்து இன்னொன்று வந்து தெளிவாக இன்னொன்று சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம். இந்த வழக்கு நடக்கும் பொழுதே ஆதார் அட்டையை நாங்கள் இந்திய குடியுரிமைக்கான ஒரு ஆவணமாக சான்றாக எடுத்துக்கொள்வதில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா யார் வேணாலும் இன்றைக்கி ஆதார் கார்டு வாங்கிட முடியுங்க. அதனால் நாங்கள் வந்து ஆதார் கார்டு வச்சுருக்காங்கங்கிறதுனாலே நாங்கள் வந்து அதை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு. அது ஒரு பெரிய சேலஞ்ச் வருது. அப்புறம் நீங்கள் எதுக்கு ஆதார் கொடுக்குறீங்க அப்படின்னு. ஆதார் என்ன சொல்லுதுன்னா, நான் ஒரு யூனிக் ஐடென்டிட்டி, அவ்வளோதான். ஒரு நபரிடம் ஒரு ஆதார் தான் இருக்க முடியும்.
ஏன்னா நான் வந்து உங்களுடைய பயோமெட்ரிக் தகவல்களை சேகரிக்கிறேன். அப்போ உங்களுடைய கண் கருவிழி, ஐரிஸ், உங்களுடைய கைரேகை அதையெல்லாம் நான் சேகரிக்கும் காரணத்தினால ஒரு நபரிடம் ஒரு ஆதார் நம்பர் தான் இருக்க முடியும். 2வது ஆதார் நம்பர் இருக்கவே முடியாது. யுனிக் ஐடென்டிட்டி மட்டும்தானே அது தவிர, அது உங்கள் குடியுரிமையை நிரூபிக்கக்கூடிய ஓர் ஆவணம் அல்ல. ஆனால் முதல்ல அப்படி சொல்லிட்டு பின்னாடி தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ பீகார்ல அவங்க வந்து ஆதார் அட்டையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். மேற்கு வங்கத்திலயும் அந்த மாதிரி தான் சொன்னாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் தமிழகத்திலலாம் நீங்கள் வந்து ஆதார் அட்டையையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கு அப்படின்லாம் வந்து பிறகு அதை மாற்றிக்கொண்டார்கள். ஆனாலும் கூட அது உங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆவணம் என்பதை இன்றைக்கும் அரசு ஏற்க மறுக்கிறது. அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது யுனிக் ஐடென்டிட்டி தானே தவிர அது குடியுரிமை ஆவணம் அல்ல. பட் ஏதோ ஒரு கட்டத்தில் அது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்க்கணும். வெர்டிக்ட் வந்துருச்சு. தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரை செய்யலாம், அது வேலிட், அது கான்ஸ்டிடியூஷனலி அக்செப்டபிள், அது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டை எந்த விதத்திலும் பாதிக்காது, அவையெல்லாம் ஒன்றாகத்தான் இணைந்து செயல்படுகின்றன அப்படின்ட்டு. இப்போ இதற்கு வந்து ப்ரோ அண்ட் ஆன்டி கருத்துக்கள் என்னென்னலாம் வந்திருக்குன்னு பார்ப்போம். முதல்ல வந்து பாரதிய ஜனதா எடுத்துக்கோம். அவர்களுக்கு பெரும் சந்தோஷம். அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். வேற என்ன சொல்லுவாங்க அவங்க? ஏற்கனவே பீகாரிலும் மேற்கு வங்கத்திலும் தோற்றதற்கு பிறகு எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய இந்த எஸ்ஐஆர் தீர்ப்பும் வந்ததற்கு பிறகு இது வந்து அவங்களுடைய தோல்வி என்பது எல்லா விதத்திலும் உறுதியாகிவிட்டது. இது முதல்ல வந்து இது ஒரு மாரல் டிஃபீட். இந்த அவங்க பீகாரிலும் மேற்கு வங்கத்திலும் தோற்று போனது, இப்போ சுப்ரீம் கோர்ட்டிலும் தோற்று போனது அப்படின்னு பார்த்தா கம்ப்ளீட் ரிஜெக்ஷன் ஆஃப் தர் ப்ளீ ஆன் எஸ்ஐஆர் அப்படின்னு வந்து பாரதிய ஜனதா இதை பயங்கரமாக வரவேற்றிருக்காங்க. இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் டிஃபீட், அங்கே மாரல் டிஃபீட், இப்போ கான்ஸ்டிடியூஷனல் டிஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக வந்து இந்த எதிர்க்கட்சிகளுடைய ஒட்டுமொத்த தோல்வி, காங்கிரஸுடைய தோல்வி, அதுவும் ராகுல் காந்தியுடைய தோல்வி. ஏன்னா அவர் தான் எல்லா இடத்திலும் இதற்கு எதிராக பேசிக் கொண்டிருந்தார். ஸோ இது டோட்டலாக பொலிட்டிக்கல், கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் மாரல் டிஃபீட் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இன்னும் பிஜேபியோடைய நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி தருண் சுக் அப்படிங்கிறவர் சொல்லும்போது, ஜுடிஷியரி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அருமையான தீர்ப்பு ஒன்றை கொடுத்திருக்கிறது. எதிர்க்கட்சிகள் குழப்பத்தையும் பயத்தையும் ஏற்படுத்த முனைந்தன, அந்த பயத்துக்கெல்லாம் இவர்கள் ஒட்டுமொத்தமாக முடிவு கட்டி விட்டார்கள் அப்படின்னு. மாற்று கருத்து யார்கிட்ட வருது அப்படின்னு பார்ப்போம். யோகேந்திர யாதவ், இவர் தனியாக இதுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்தார் இல்லையா? பல பேர் வழக்கு தொடுத்திருந்தார்கள், அதில் இவரும் ஒருவர். இவர் வந்து எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு நீண்ட ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருக்காரு. அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கு தீர்ப்பு வரும்னு எனக்கு தெரியும், ஆனால் கோர்ட்டுக்கு போகணுங்கிற மனநிலையிலேயே நான் இல்லை. ஏனெனில் எங்கள் தரப்பு எதிராகத்தான் தீர்ப்பு வரும் என்பது இப்போ இல்லை, ஆகஸ்ட் மாதமே எனக்கு தெரிந்து போய்விட்டது. நாங்கள் வந்து இதோடைய கிரேவ் கன்சர்ன், இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் பல்வேறு இடங்களை இது இடறுகிறது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் அவங்க ஒரு 3 நாட்கள் எல்லாத்தையும் கேட்டதுக்கு பிறகு இதை சீரியஸாக இதை விவாதிக்கிறதுக்கு பதில் அவங்க ஒரு கன்சியூமர் ஃபாரம் மாதிரி போய் ஒவ்வொருத்தருக்கும் உனக்கு என்னப்பா பிரச்சனை, உன் பிரச்சனையா, அந்த பிரச்சனையை போய் நீ அப்படி போய் சால்வ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. மாறாக அவங்க பார்த்துருக்க வேண்டியது வந்து தனிநபர் பிரச்சனை இல்லை, இது அரசியலமைப்பு சட்டத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கறத விட்டுட்டு அவங்க மாட்டுக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு முதல் கட்டம் தாண்டி 2வது கட்டம் 3வது கட்டம்னு அனுமதி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒன்று. இதை விட மோசம் என்ன அப்படின்னா, இன்னொரு வழக்கில் இதே பெஞ்சில் இது தொடர்பான வேறு ஒரு வழக்கு, நாங்கள் தொடுத்த வழக்கல்ல, வேறு ஒரு வழக்கில் ஒரு நீதிபதி ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து, ஐயா இது வந்து பல பேருடைய வாக்களிக்கும் உரிமையே போயிட போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது, இது என்ன பெரிய விஷயம், இந்த தேர்தலை வாக்களிக்காட்டி அடுத்து இன்னொரு தேர்தலை வாக்களிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு அசால்ட்டாக ஒரு பதில் சொன்னார். அது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அப்போ இவர்களுடைய மனநிலையே இப்படித்தான் அப்படின்னா தீர்ப்பு எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஒரு மாதிரி ஊகிக்க முடிந்தது அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 59 மில்லியன், அதாவது 5.9 கோடி பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தன. அது இன்னும் பார்த்து போனால் அது வந்து 10 கோடிக்கு போகக்கூடிய ஒன்று. இதை வந்து அவ்வளவு கேஷுவலான விதத்தில் வந்து நீதிபதிகள் அணுகினார்கள் அப்படிங்கிற மாதிரி யோகேந்திர யாதவ் சொல்றாரு. இதற்கெல்லாம் பிறகு எஸ்ஐஆர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று சொல்லி
இவர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னு பாருங்கள். இவர் மனசில் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா, இப்படி கூட ஒரு தீர்ப்பு வர வேண்டும் என்று அவர் விரும்பியிருந்தார். எஸ்ஐஆர் அன்கான்ஸ்டிடியூஷனல், எஸ்ஐஆர் மூலம் நடந்த தேர்தல்கள் அனைத்தும் செல்லுபடியாகாது, அதனால் மறு தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அப்படியெல்லாம் வந்து அவர்கள் சொல்வார்கள் இவர் நினைச்சாரோ இல்லவோ, அதெல்லாம் அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்ற முடிவுக்கு நான் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி, நாங்கள் வந்து எங்களில் பலர் வந்து ஏதேனும் ஒரு சின்னதாகவாவது நமக்கு ஆதரவாக ஏதாவது வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அப்படி ஒன்றும் வரல, அப்படி ஒன்றும் நடக்கலை. இது வந்து மிகவும் வருத்தம் தரத்தக்கது அப்படிங்கிற மாதிரி அவர் முடிச்சிடுறாரு. என்றேனும் ஒரு நாள் இது வந்து உச்சநீதிமன்றம் கான்ஸ்டிடியூஷனல் அப்டிகேஷன் அப்படின்னு ஒரு கடுமையான வார்த்தை பிரயோகத்தை சொல்றாரு. இந்த இந்த ஒரு தீர்ப்பு என்பது அரசியலமைப்பு சட்டத்தையே அவர்கள் கைவிட்டு விட்டது போன்றதான ஒன்று என்று கருதப்பட்டு இது மாற்றப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு கண்ணீர் காவியமாக அவர் முடிச்சிருக்காரு. காங்கிரஸ் வந்து அவங்களும் இதுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு எதிர்வினை ஒன்று புரிஞ்சிருக்காங்க. அவங்க வேறு மாதிரி வராங்க. மேற்கு வங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, யாருடைய பெயர்களெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறதோ, நீக்கப்பட்டவர்கள் சுமார் 80% பேர் மீண்டும் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணால் அந்த சேலஞ்ச் வந்து அவர்களுக்கு மீண்டும் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்போ வாக்களிக்கும் பொழுது எண்ணற்றவர்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டதன் காரணத்தினால்தான் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயித்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. யார்? அபிஷேக் மனு சிங்வி, காங்கிரஸுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மற்றும் வக்கீல். ஆனால் அந்த ஃபேக்சுவலாக தெரியல. ஏன்னா இந்த எஸ்ஐஆர் நடக்காமல் இருந்திருந்தாலுமே பாரதிய ஜனதா தான் ஜெயித்திருக்கும் என்பது போலத்தான் பல்வேறு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸும் சொல்லப்படுது. அப்போ இதில் வந்து எக்கச்சக்கமாக அந்த ப்ராசஸில் நிறையா கிளாரிங் எரர்ஸ் இருந்தது. இது வந்து கோர்ட்டுமே அதை அப்சர்வ் பண்ணியிருக்கு. அதனால் அவங்க சொல்கிறது வந்து இதை எப்படி சரிப்படுத்தணும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர, எஸ்ஐஆர் என்பதை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு உரிமை இருக்கிறது. இன்ஃபேக்ட் அதை அவர்கள் செய்தே ஆக வேண்டும், அதில் பிரச்சனைகள் வராமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் வந்து உச்சநீதிமன்றம் வந்திருக்கு. அந்த ஷார்ட் டெட்லைன் அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்தது வந்து சரியல்ல. மிக மிக குறுகிய காலத்துக்குள்ளாக இதை நாங்கள் செய்தே தீர்வோம் அப்படின்னு அது ஒரு லாங் டேர்மாக க்ளீனாக பண்ணால் பல பேர் வந்து அதை சால்வ் பண்ணி அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்திருப்பார்கள். மொத்தத்தில் வந்து இப்போதைக்கு நம்ம அந்த சம்மரைஸ்டாக சொல்கிறதா இருந்தால் எஸ்ஐஆர் செல்லுபடியாகும், தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரை செய்யலாம், ஏன் செய்ய வேண்டும், அவ்வளோதான் வந்து தீர்ப்பு சொல்லுது. நாம் வந்து தேர்தல் ஆணையத்திட்ட சொல்வது, நீங்கள் இதை செய்வது முக்கியம், ஆனால் தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி 5 மாதத்துக்கு முன்னாடின்னு ஆரம்பிக்காதீங்க. தேர்தலுக்கு 1 வருடத்துக்கு முந்தி ஆரம்பித்து மெதுவாக இதை செய்து சரியாக இதை செய்து தவறுகள் ஏதும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தேவையின்றி ஒருவருடைய வாக்குரிமை பறிக்கப்படக்கூடாது. அதே சமயம் யாருக்கெல்லாம் வாக்குரிமை இருக்கக்கூடாதோ அவர்களுக்கு தரக்கூடாது. அதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம். ஆனால் ஒருவருக்கு கூட வாக்குரிமை பறிக்கப்படக்கூடாது. ப்ராசஸ் கிளீனாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும். அது எந்த விதத்திலெல்லாம் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டியது அவசியமாகிறது. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.